Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட் சைடுல ஒரு சாட் ஐட்டம் பார்க்க போறோம். என்ன அதுன்னா பட்டாணி மசாலா. நீங்க தள்ளு வண்டியில எல்லாம் பார்த்திருக்கலாம். பானிபூரி, பட்டாணி மசாலா, சமோசா எல்லாம். இன்னைக்கு பட்டாணி மசாலா வீட்லயே செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ரோட் சைட் பட்டாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 500 கிராம், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3, தக்காளி 3, பச்சை மிளகாய் 3, சோம்பு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு, கறிவேப்பிலை தேவையான அளவு. ஃபஸ்ட்டு மிக்சியில் போடுறதுக்கு நம்ம திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி வெங்காயம் 3 எடுத்துருக்கேன். மிக்சியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியை ஊற்ற வேண்டாங்க, அந்த வெங்காயம் போட்டதுனால அதுவே நெய்ஸாக வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் அந்த பட்டாணி மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும். சோம்பு வாசனைக்கு நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். பாருங்கள், அரைச்சி வச்ச பேஸ்ட் அது. இது பச்சை வாசனை நல்லா போகணுங்க. இது கலரி விடுங்க. ஸ்லோவில் மீடியமில் மாற்றி மாற்றி வைங்க. கறிவேப்பிலை போடுறோம். கறிவேப்பிலை முன்னாடியே போடாதீங்க, மொரன்னு ஆகிடும். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மொத்தமாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அதிகமாக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா, நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த கிரேவி ரெடி ஆகிட்டே வருது. நான் இன்றைக்கி தக்காளி 3 மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ரொம்ப போட வேண்டாம், புளிப்பு தன்மை கொடுத்துரும். வெங்காயம் 3 மீடியம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் 1 கூட சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம் இப்போது அந்த கிரேவி வரத்துக்காக. பச்சை மிளகாவும் சில்லி போட்டும் போடுறதுனால காரம் சரி பார்த்துக்கோங்க. சில பச்சை மிளகாலாம் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 2 3 பார்த்து போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கணுங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். கொஞ்சம் அப்படியே திக்காக கூட வரும். இப்போ பட்டாணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணியை 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா 5-6 விசில் விடுங்க. மசையணும் நல்லா. அது மசஞ்சாதான் அந்த பட்டாணி மசாலாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கரண்டிலே இன்னும் கொஞ்சம் நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் மூடி போட்டு வச்சா இன்னும் நல்லா அந்த பட்டாணி அந்த மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகும். நடுவில் ஒரு 2 வாட்டி அப்படியே கலந்து விடுங்க அதை திறந்து. இது கடையில் போய் சாப்பிடாம நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். குட்டீஸுங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதை அப்பப்போ கலந்து விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும், அதனால தான். கலரும் போது ஸ்லோ பண்ணிக்கோங்க கொஞ்சம். இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்ந்து அந்த கிரேவி பட்டாணி எல்லாம் சேர்ந்து வருது. கொத்தமல்லி தூவிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக தூவிக்கிறேங்க. சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி.